தேவனுடைய விருப்பத்தினாலே கிறிஸ்து இயேசுவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தெனேயும், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவிற்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஆண்டவராக இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே உறுதிப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவிற்குள்ளாக எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் முழு நிறைவுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாக உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படியே நீங்கள் எந்த ஒரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி இறுதி வரைக்கும் அவர் உங்களை உறுதிப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சகோதரர்களே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஒரே மனதும் ஒரே யோசனையும் உள்ளவர்களாக சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனென்றால் என் சகோதரர்களே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் குடும்பத்தாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவிற்கும் காயுவிற்கும் தவிர உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தேவானுடைய குடும்பத்தினருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் வேறு யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ என்பது எனக்கு தெரியாது. ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, நற்செய்தியை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாக போகாதபடிக்கு மனித ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது. அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி என்றே, வேத பண்டிதன் என்றே, இந்த உலகத்தின் தர்க்க ஞானி என்றே, இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி என்றால், தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாமல் இருந்ததினால் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமானது. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதர்களுக்கு இடரலாகவும் கிரேக்கர்களுக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். ஆனாலும் யூதர்களானாலும் கிரேக்கர்களானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவஞானமுமாக இருக்கிறார். இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது
மனிதர்களுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனிதர்களுடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. எப்படி என்றால், சகோதரர்களே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மனிதர் பார்வையில் ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவிற்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதா. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். சகோதரர்களே, நான் உங்களிடம் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த பேச்சு திறமையோடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கவனாக வரவில்லை. நான் உங்களோடு இருக்கும்போது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடம் இருந்தேன். உங்களுடைய விசுவாசம் மனிதர்களுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. என் பேச்சும் என் பிரசந்தமும் மனித ஞானத்திற்குரிய நயாசனம் உள்ளதாக இல்லாமல் பரிசுத்த ஆவியானவராலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அப்படியிருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இந்த உலகத்தில் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இந்த உலகத்தின் பேபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்துவதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த இரகசியமான தேவஞானத்தையே பேசுகிறோம். அதை இந்த உலகத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மேல் அன்பு செலுத்துகிறவர்களுக்கு ஆயத்தம் செய்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியானவராலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழமான காரியங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனிதனிலுள்ள ஆவியேதவே மனிதர்களில் எவன் மனிதனுக்குரியவைகளை அறிவான். அதைப்போல தேவ ஆவியானவரைத் தவிர ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியானவரையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனிதனானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவியானவருக்குரியவைகளை ஆவியானவருக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனிதனோ தேவ ஆவியானவருக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்றபடி ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவியானவருக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. மேலும் சகோதரர்களே, நான் உங்களை ஆவியானவருக்குரியவர்கள் என்று நினைத்து உங்களோடு பேசாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவிற்குள்
குழந்தைகள் என்றும் நினைத்து பேச வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு உணவு கொடுக்காமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் சரீரத்திற்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் வேறுபாடுகளும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருந்து மனித வழிமுறையில் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் மற்றொருவன் நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் சரீரத்திற்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு கிருபை அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு காரணமாக இருந்த ஊழியக்காரர்கள்தானே. நான் நட்டேன், அப்பல்லோ தண்ணீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, தண்ணீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். மேலும் நடுகிறவனும் தண்ணீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தந்தன் வேலைக்கு தகுந்தபடி கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாக இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்ப ஆசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின் மேல் எப்படி கட்டுகிறான் என்று கவனமாக இருக்க வேண்டும். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் முடியாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப் பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளைக் கொண்டு கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளிப்படும். நியாய தீர்ப்பு நாளானது அதை வெளிப்படுத்தும். ஏனென்றால் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதின்மேல் ஒருவன் கட்டிலது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவனும் தன்னைத்தானே ஏமாற்றாமல் இருக்கட்டும். இந்த உலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று நினைத்தால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரன் ஆக வேண்டும். ஏனெனில் இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய எண்ணங்கள் வீணாக இருக்கிறதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவனும் மனிதர்களை குறித்து மேன்மை பாராட்டாமல் இருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலானாலும் அப்பல்லோவானாலும் கேபாவானாலும் உலகமானாலும் ஜீவனானாலும் மரணமானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். இப்படியாக எந்த மனிதனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய அரசியல்களின் மேற்பார்வைக்காரர்கள் என்றும் நினைத்து கொள்ள வேண்டும். மேலும் மேற்பார்வைக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவசியமாகும். ஆனாலும் நான் உங்களாலேயாவது மனிதர்களுடைய நியாய நாளின் விசாரணையினாலோ தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் சாதாரண காரியமாக இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை.
என்னிடத்தில் நான் எந்த ஒரு குற்றத்தையும் அறியேன். ஆனாலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆதலால் கர்த்தர் வரும் வரைக்கும் நீங்கள் காலத்திற்கு முன்னே எதை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளிப்படையாக்கி இருதயங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். சகோதரர்களை எழுதப்பட்டதற்கு அதிகமாக நினைக்க வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாக கர்வமடையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பொல்லோவையும் ஆதாரமாக வைத்து இவைகளை எழுதினேன். அன்றியும் உன்னை சிறப்பானவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது எது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது அசுவரியவான்களாக இருக்கிறீர்களே, எங்களையல்லாமல் ஆளுகிறீர்களே. நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாக இருக்கும். அப்பொழுது உங்களோடு கூட நாங்களும் ஆளுவோமே. தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார் என்று தோன்றுகிறது. நாங்கள் உலகத்திற்கும் தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர்கள், ஆனால் நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனமானவர்கள், ஆனால் நீங்கள் பலவான்கள். நீங்கள் மேன்மையானவர்கள், ஆனால் நாங்கள் மேன்மையற்றவர்கள். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் கொடூரமாக தாக்கப்பட்டவர்களும் தங்க இடம் இல்லாதவர்களுமாக இருக்கிறோம். எங்களுடைய கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். சபிக்கப்படும் போது ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்படும் போது சகிக்கிறோம். நிந்திக்கப்படும் போது வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நாள் வரை உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லோரும் துடைத்து போடுகிற அழுக்கைப் போலவும் ஆனோம். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவிற்குள் 10,000 ஆசிரியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார்கள் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவிற்குள் நற்செய்தியினால் நான் உங்களை பெற்றேன். ஆகவே என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரன் ஆகிய தீமோத்தேயுவை உங்களிடம் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவிற்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதற்காக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருக்கு விருப்பமானால் நான் சீக்கிரமாக உங்களிடத்திற்கு வந்து இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல, அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே இல்லை, பெலத்திலே உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரமோடு உங்களிடம் வரவேண்டுமோ, அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வரவேண்டுமோ? உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று வெளிப்படையாக சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாக இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாக இருந்தும் ஆவியினாலே உங்களோடு கூட இருக்கிறானாக. இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறேன். அப்படியே நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கும் போது
அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கும் என்று உங்களுக்கு தெரியாதா? ஆகவே நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாக பிசைந்த மாவாக இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை வெளியே தூக்கி போடுங்கள். ஏனென்றால் நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் பழைய புளித்த மாவோடு அல்ல, பரிசுத்தம் உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை அனுசரிக்க கடவோம். விபசாரக்காரர்களோடு கலந்திருக்க கூடாதென்று கடிதத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இந்த உலகத்திலுள்ள விபசாரக்காரர்கள், பொருளாசைக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இவர்களோடு கொஞ்சம் கூட கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு போக வேண்டியதாயிருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபசாரக்காரனாகவோ பொருளாசைக்காரனாகவோ விக்கிரக ஆராதனைக்காரனாகவோ தூஷிக்கிறவனாகவோ குடிவெறியனாகவோ கொள்ளைக்காரனாகவோ இருந்தால் அவனோடு கூட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோடு கூட உண்ணவும் கூடாது. சபைக்கு வெளியே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் வேலையா? சபைக்குள்ளே இருக்கிறவர்களை அல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். வெளியே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகவே அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு விலக்குங்கள். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடம் போகாமல் அநியாயக்காரர்களிடம் போக துணிகிறதென்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? உலகம் உங்களால் நியாயந்தீர்க்கப்படுவதாயிருக்க சாதாரண வழக்குகளை தீர்க்க நீங்கள் தகுதியற்றவர்களா? நாம் தேவதூதர்களையும் நியாயந்தீர்ப்போம் என்று உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்க இந்த வாழ்க்கைக்குரியவைகளை நீங்கள் நியாயந்தீர்த்து கொள்ள முடியாதிருக்கிறது. எப்படி? இந்த வாழ்க்கைக்குரிய வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் சாதாரணமாக எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாக்கும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க பகுத்தறிவு உள்ளவன் ஒருவன் கூட உங்களுக்குள் இல்லையா? சகோதரர்களோடு சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படிச் செய்கிறான். நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எல்லா விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சரித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள். உங்கள் சகோதரர்களுக்கும் அப்படி செய்கிறீர்களே. அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று உங்களுக்கு தெரியாதார்? ஏமாற்றப்படாமல் இருங்கள். வேசிமார்க்கத்தார்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் விபசாரக்காரர்களும் சுய புணர்ச்சிக்காரர்களும் ஆண் புணர்ச்சிக்காரர்களும் திருடர்களும் பொருளாசைக்காரர்களும் வெறியர்களும் உதாசீனக்காரர்களும் கொள்ளைக்காரர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆனாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவ ஆவியானவராலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும்
எல்லாம் தகுதியாக இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு உணவும் உணவிற்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழியச் செய்வார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தர் சரீரத்திற்குரியவைகளை தந்தருளுவார். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்களுடைய சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யக்கூடாது. வேசியோடு இணைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியாதா? இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இணைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனிதன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு வெளியே இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சொந்த சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான். உங்களுடைய சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் உங்களுக்கு தெரியாதா? விலைக்கு வாங்கப்பட்டீர்களே. ஆகவே தேவனுக்கு உடையவைகளாகிய உங்களுடைய சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், பெண்ணை தொடாமல் இருக்கிறது மனிதனுக்கு நல்லது. ஆனாலும் வேசித்தனம் இல்லாதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த கணவனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். அப்படியே மனைவியும் தன் கணவனுக்கு செய்ய வேண்டும். மனைவியானவள் தன் சொந்த சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, கணவனே அதற்கு அதிகாரி. அப்படியே கணவனும் தன் சொந்த சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையில்லாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் இருங்கள். உங்களுக்கு சுய கட்டுப்பாடு இல்லாததினால் சாத்தான் உங்களை சோதிக்காதபடிக்கு மறுபடியும் இணைந்து வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் ஆலோசனையாக சொல்லுகிறேன். எல்லா மனிதர்களும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன். ஆனாலும் அவனவனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாகவும் மற்றொருவனுக்கு வேறு விதமாகவும் இருக்கிறது. திருமணம் செய்யாதவர்களையும் விதவை பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னைப் போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். ஆனாலும் அவர்கள் சுய கட்டுப்பாடு இல்லாதிருந்தால் திருமணம் செய்து கொள்ள கடவர்கள் வேகிறதை விட திருமணம் செய்கிறது நல்லது. திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரை கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் கணவனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் திருமணம் செய்யாதிருக்க வேண்டும் அல்லது கணவனோடு சமாதானமாக வேண்டும். கணவனும் தன் மனைவியை விவாகரத்து செய்யக்கூடாது. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, ஒரு சகோதரனுடைய மனைவி விசுவாசம் இல்லாதவளாக இருந்தும் அவனுடனே வாழ அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை விவாகரத்து செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படியே ஒரு பெண்ணுடைய கணவன் விசுவாசம் இல்லாமல் இருந்தும் அவளுடனே இணைந்து வாழ அவனுக்கு சம்மதம் இருந்தார், அவர் அவனை விவாகரத்து செய்யாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் இல்லாத கணவன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். விசுவாசம் இல்லாத மனைவியும்
தன் கணவனால் பரிசுத்தமாக்கப்படுகிறார். இல்லாவிட்டால் உங்களுடைய பிள்ளைகள் அசுத்தமாக இருக்குமே. இப்பொழுதோ அவர்கள் பரிசுத்தமாக இருக்கிறார்கள். ஆனாலும் விசுவாசம் இல்லாதவர் பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் இல்லை, சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மனைவியானவளே, நீ உன் கணவனை இரட்சிப்பாயோ இல்லையோ? உனக்கு எப்படி தெரியும்? கணவனே, நீ உன் மனைவியை இரட்சிப்பாயோ இல்லையோ? உனக்கு எப்படி தெரியும்? தேவன் அவனவனுக்கு பங்களித்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்ததெப்படியோ அப்படியே அவனவன் நடக்க வேண்டும். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் செய்கிறேன். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாக அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாக இருக்க வகைதேடானாக, ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாக அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதே முக்கியமான காரியம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க வேண்டும். அடிமையாக நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ விடுதலையாக முடியுமானால் அதை செய். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய விடுதலை பெற்றவனாக இருக்கிறான். அப்படியே விசுவாசிக்கும்படி அழைக்கப்பட்ட விடுதலை பெற்றவன் கிறிஸ்துவனுடைய அடிமையாக இருக்கிறான். நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டீர்கள், மனிதர்களுக்கு அடிமைகளாகாமல் இருங்கள். சகோதரர்களே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க வேண்டும். அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, ஆனாலும் நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் கருத்தை தெரியப்படுத்துகிறேன். அது என்னவென்றால், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்து நிமித்தம் திருமணம் இல்லாமல் இருக்கிறது மனிதனுக்கு நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நீ மனைவியோடு இணைக்கப்பட்டிருந்தால் பிரிந்து போக வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாக இருந்தால் மனைவியை தேடாதே. நீ திருமணம் செய்தாலும் பாவம் அல்ல, கன்னிகை திருமணம் செய்தாலும் பாவம் அல்ல. ஆனாலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே துன்பப்படுவார்கள். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். மேலும் சகோதரர்களே, நான் சொல்லுகிறது என்னவென்றால், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், வாங்குகிறவர்கள் வாங்காதவர்கள் போலவும், இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாக அனுபவிக்காதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. நீங்கள் கவலை இல்லாதவர்களாக இருக்க விரும்புகிறேன். திருமணமில்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். திருமணம் செய்தவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிப்பெண்ணுக்கும் வித்தியாசம் உண்டு. திருமணம் செய்யாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாக இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். திருமணம் செய்தவள் தன் கணவனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இதை நான் உங்களை கட்டுப்பாட்டுக்குள் அகப்படுத்த வேண்டுமென்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாக இருக்குமென்றும், நீங்கள் கவலையில்லாமல் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்க வேண்டுமென்றும் உங்களுடைய சொந்த பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். ஆனாலும் ஒருவன் தன் மகளின் கன்னிப்பருவம் கடந்து போனதினாலே அவள் திருமணம் செய்யாமல் இருப்பது
அவளுக்கு தகுதி அல்லவென்றும் அவள் திருமணம் செய்வது அவசியம் என்றும் நினைத்தாள். அவன் தன் மனதின்படி செய்ய வேண்டும். அது பாவம் அல்ல. திருமணம் செய்யட்டும். ஆனாலும் அதற்கு அவசியத்தை பார்க்காமல் தன் இருதயத்திலே உறுதியுள்ளவனாகவும் சொந்த விருப்பத்தின்படி செய்ய அதிகாரமுள்ளவனாகவும் இருந்து தன் மகளின் கன்னிப்பருவத்தை காக்க வேண்டுமென்று தன் இருதயத்தில் முடிவு செய்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவளை திருமணம் செய்து கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடுக்காமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். மனைவியானவள் தன் கணவன் உயிரோடு இருக்கும் காலம் வரை திருமண உடன்பாட்டினால் இணைக்கப்பட்டிருக்கிறார். தன் கணவன் இறந்த பின்பு தனக்கு விருப்பமானவனாகவும் கர்த்தருக்கு உட்பட்டவனாகவும் இருக்கிற யாரையாவது திருமணம் செய்து கொள்ள விடுதலையாக இருக்கிறாள். ஆனாலும் என்னுடைய கருத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியாக இருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவியானவர் உண்டு என்று நினைக்கிறேன். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்மெல்லோருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி வளர்ச்சியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவனென்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய விதத்தில் அவன் இன்னும் அறியவில்லை. தேவனிடம் அன்பு செலுத்துகிறவன் யாரோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை சாப்பிடுகிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே தவிர வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக ஆண்டவன்மார்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே அனைத்தும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாக அனைத்தும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாக நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆனாலும் இந்த அறிவு எல்லோரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருளென்று எண்ணி விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டதை சாப்பிடுகிறார்கள். அவர்களுடைய மனச்சாட்சி பலவீனமாக இருப்பதால் அசுத்தமாக்கப்படுகிறது. உணவானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. ஏனென்றால் சாப்பிடுவதனால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, சாப்பிடாமல் இருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆனாலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனர்களுக்கு இடையூறு வராதபடிக்கு பாருங்கள். எப்படி என்றால், அறிவுள்ளவனாகிய விக்கிரக கோவிலிலே சாப்பிடுவதை ஒருவன் பார்த்தால் பலவீனனாக இருக்கிற அவனுடைய மனச்சாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை சாப்பிடுவதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரர்களுக்கு விரோதமாக பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனச்சாட்சியை வருத்தப்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவிற்கு விரோதமாக பாவம் செய்கிறீர்கள். ஆதலால் மாம்சம் சாப்பிடுவது என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் சாப்பிடாமல் இருப்பேன். நான் அப்போஸ்தலன் அல்லவா? நான் சுதந்திரவாளி அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் என் செயல்களாக இருக்கிறீர்கள் அல்லவா? நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாக இல்லாமற் போனாலும் உங்களுக்கு அல்லவோ அப்போஸ்தலனாக இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு அடையாளமாக இருக்கிறீர்களே. என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மறுமொழி என்னவென்றால்,
புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு உரிமை இல்லையா? மற்ற அப்போஸ்தலர்களும் கர்த்தருடைய சகோதரர்களும் கேபாவும் செய்கிறது போல விசுவாசியாகிய ஒரு மனைவியை கூட்டிக் கொண்டு போக எங்களுக்கு உரிமை இல்லையா? அல்லது கைத்தொழில் செய்யாமல் இருக்க எனக்கும் பர்னபாவிற்கும் மட்டும்தானா உரிமை இல்லை? எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து இராணுவத்திலே சேவை செய்வான்? எவன் திராட்சைத் தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியை சாப்பிடாமல் இருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை குடிக்காமல் இருப்பான்? இவைகளை மனிதர்கள் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ? நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா? போரடிக்கிறார் மார்ட்டின் வாளை கட்டாதே என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறது. தேவன் மார்களுக்காகவே கவலையாக இருக்கிறார்கள். நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும் போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டும். ஆகவே அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு ஆவியானவருக்குரிய நன்மைகளை விதைத்திருக்க உங்களுடைய சரீர நன்மைகளை அர்த்தால் அது பெரிய காரியமா? மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களை விட நாங்கள் அதிகமாக செலுத்தலாம் அல்லவா? அப்படியிருந்தும் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு எந்த ஒரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடுகளும் படுகிறோம். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்தில் இருக்கிறவைகளிலிருந்து சாப்பிடுகிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பலிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் உங்களுக்கு தெரியாதா? அந்தப்படியே நற்செய்தியை அறிவிக்கிறவர்களுக்கு நற்செய்தியினாலே பிழைப்பு உண்டாக வேண்டுமென்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படியிருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டுமென்று இவைகளை நான் எழுதுகிறதுமில்லை. என் மேன்மை பாராட்டுதலை ஒருவன் மனவேதனையாக்குகிறதை விட நான் சாகிறது எனக்கு நலமாக இருக்கும். நற்செய்தியை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நற்செய்தியை நான் பிரசங்கிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயர். நான் உற்சாகமாக அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாக செய்தாலும் மேற்பார்வையாளர் பதவி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் நற்செய்தியை பிரசங்கிக்கும் போது அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் நற்செய்தியை செலவில்லாமல் பிரசங்கிப்பதே எனக்கு பலன். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் நான் அதிக மக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். யூதர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதர்களுக்கு யூதனைப் போலவும், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படியிருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இல்லாமல் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உட்பட்டவனாக இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போலானேன். எப்படியாவது சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லோருக்கும் எல்லாமானேன். நற்செய்தியின் ஆசீர்வாதங்களில் நான் உடன்பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். பந்தய பாதையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆனாலும் ஒருவனே வெற்றியை பெறுவான் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற அனைவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள்.
நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடமாட்டேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ண மாட்டேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் செய்கிற நான் தானே ஆகாதவனாக போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி அடக்குகிறேன். இப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்று இருக்கேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள், எல்லோரும் கடலின் வழியாக நடந்து வந்தார்கள், எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் கடலினாலும் ஞானஸ்நானம் பெற்றார்கள், எல்லோரும் ஒரே ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிட்டார்கள், எல்லோரும் ஒரே ஆவிக்குரிய தண்ணீரை குடித்தார்கள். எப்படி என்றால், அவர்களோடு கூட சென்ற ஆவிக்குரிய கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படியிருந்தும் அவர்களில் அதிகமானவர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கவில்லை. ஆகவே வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் தீங்கானவைகளை இச்சிக்காதபடிக்கு இவைகள் நமக்கு அடையாளமாக இருக்கிறது. மக்கள் உட்கார்ந்து உண்ணவும் குடிக்கவும் வேசித்தன, எண்ணத்தோடு விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர்களானது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் செய்து ஒரே நாளில் 23,000 பேர் இறந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் செய்யாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கர்த்தரை சோதித்து பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை சோதித்து பார்க்காமல் இருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து மரண தூதனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காமல் இருங்கள். இவைகளெல்லாம் அடையாளங்களாக அவர்களுக்கு நடந்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று நினைக்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு சம்பவிக்கிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு சம்பவிக்கவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய பலத்திற்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்காமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக் கொள்ளும்படியான வழியையும் உண்டாக்குவார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலறி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று நினைத்து பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாக இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை சாப்பிடுகிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருளென்றும் விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டது ஒரு பொருளென்றும் நான் சொல்லுகிறேனோ? பிறமார்க்கத்தார்கள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு இல்லை, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய உணவு பந்திக்கும் பேய்களுடைய உணவு பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை தூண்டலாமா? அவரை விட நாம் பலவான்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் எல்லாம் தகுதியாக இருக்காது.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் எல்லாம் பக்தி வளர்ச்சியை உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சொந்த ஆதாயத்தை தேடாமல் மற்றவர்களுடைய ஆதாயத்தை தேட வேண்டும். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கிச் சாப்பிடுங்கள். மனச்சாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. பூமியும் அதில் உள்ளவைகளும் கர்த்தருடையது. அன்றியும் விசுவாசம் இல்லாதவர்களில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும்போது போக உங்களுக்கு மனமிருந்தால் மனச்சாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரிக்காமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எல்லாவற்றையும் சாப்பிடுங்கள். ஆனாலும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனச்சாட்சி நிமித்தமும் சாப்பிடாமல் இருங்கள். பூமியும் அதில் உள்ளவைகளும் கர்த்தருடையது. உன்னுடைய மனச்சாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனச்சாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். என் சுதந்திரம் மற்றொருவனுடைய மனச்சாட்சியினாலே குற்றமாக நினைக்க வேண்டியதென்ற. மேலும் நான் அதை நன்றியோடு அனுபவித்தால் நன்றி செலுத்தி அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூற்றப்படுவானேன். ஆகவே நீங்கள் சாப்பிட்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சொந்த பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லோருக்கும் பிரியமாக நடக்கிறது போல் நீங்களும் யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் இல்லாதவர்களாக இருங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். சகோதரர்களே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புரித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறதினால் உங்களை புகழுகிறேன். ஒவ்வொரு ஆணுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும் பெண்ணுக்கு ஆண் தலையாக இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவிற்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டுமென்று விரும்புகிறேன். செபம் செய்கிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த ஆணும் தன் தலையை அவமதிக்கிறான். ஜெபம் செய்கிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிற எந்த பெண்ணும் தன் தலையை அவமதிக்கிறார். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல இருக்குமே. பெண்ணானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமுடியையும் கத்தரித்து போட வேண்டும். தலைமுடி கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் பெண்களுக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். ஆணானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாக இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை. பெண்ணானவள் ஆணுடைய மகிமையாக இருக்கிறாள். ஆண் பெண்ணிலிருந்து தோன்றினவன் அல்ல, பெண்ணே ஆணிலிருந்து தோன்றினவள். ஆண் பெண்ணுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, பெண்ணே ஆணுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகவே தூதர்களின் நிமித்தம் பெண்ணானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். ஆனாலும் கர்த்தருக்குள் பெண்ணில்லாமல் ஆணும் இல்லை, ஆணில்லாமல் பெண்ணும் இல்லை. பெண்ணானவள் ஆணிலிருந்து தோன்றுகிறது போல ஆணும் பெண்ணிலிருந்து தோன்றுகிறான். அனைத்தும் தேவனால் உண்டாயிருக்கிறது. பெண்ணானவள் தேவனை நோக்கி ஜெபம் செய்யும் போது தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது முறையாக இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆண் முடியை நீளமாக வளர்க்கிறது, அவனுக்கு அவமானமாக இருக்கிறதென்றும், பெண் தன் முடியை நீளமாக வளர்க்கிறது, அவளுக்கு மகிமையாக இருக்கிறதென்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறதில்லையா? தலைமுடி அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. ஆனாலும்
ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தான். எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை என்று அறிய வேண்டும். உங்களை புகழாமல் இந்த விஷயத்தை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் குடிவருதல் நன்மைக்குரியதாக இல்லாமல் தீமைக்குரியதாக இருக்கிறதே. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் எவர்கள் என்று தெரியும்படிக்கு வேறுபாடுகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. நீங்கள் ஓரிடத்தில் கூடிவரும்போது அவனவன் தந்தன் சொந்த போதனத்தை முதலில் சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய போதனம் பண்ணுதல் இல்லையே. சாப்பிடுகிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அலட்சியம் செய்து இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழ மாட்டேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போதனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகவே நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் வரைக்கும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் தகுதியின்றி கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனிதனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும். ஏனென்றால் தகுதியில்லாமல் புசித்து பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னவென்று விதாடித்து அறியாததினால் தனக்கு நியாயத்தீர்ப்பு வரும்படி புசிக்கவும் பானம் பண்ணவும் செய்கிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவர்களுமாக இருக்கிறார்கள், அநேக மரணமும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்பட மாட்டோம். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகவே என் சகோதரர்களே, நீங்கள் உணவு உண்ண கூடிவரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் தண்டனைக்கு ஏதுவாக குடிவராதபடிக்கு ஒருவருக்கு பசி இருந்தால் வீட்டிலேயே சாப்பிட வேண்டும். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டமாக சொல்லுவேன். அன்றியும் சகோதரர்களே, ஆவியானவருக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் தேவனை அறியாதவர்களாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியானவராலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியானவரை தவிர வேறு ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஒவ்வொருவனுக்கும்
அருளப்பட்ட ஆவியானவரின் வரங்கள் அனைவருடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டு இருக்கிறது. எப்படி என்றால், ஒருவனுக்கு ஆவியானவராலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியானவராலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியானவராலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியானவராலேயே உளமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல மொழிகளை பேசுதலும், வேறொருவனுக்கு மொழிகளை வியாக்கியானம் செய்தலும் அளிக்கப்படுகிறது. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் தடப்பித்து தமது விருப்பத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படி என்றால், சரீரம் ஒன்று, அதற்கு உறுப்புகள் அநேகம், ஒரே சரீரத்தின் உறுப்புகளெல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதர்களானாலும், கிரேக்கர்களானாலும், அடிமைகளானாலும், சுயாதீனர்களானாலும், எல்லோரும் ஒரே ஆவியானவராலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் செய்யப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவியானவருக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே உறுப்பாக இல்லாமல் அநேக உறுப்புகளாக இருக்கிறது. காலானது நான் கையாக இல்லாதபடியினாலே நான் சரீரத்தின் உறுப்பு இல்லை என்றால், அதனாலே அது சரீரத்தின் உறுப்பாக இருக்காது. காதானது நான் கண்ணாக இல்லாதபடியினாலே நான் சரீரத்தின் உறுப்பு இல்லை என்றால், அதனாலே அது சரீரத்தின் உறுப்பாக இருக்காது. சரீரம் முழுவதும் கண்ணாக இருந்தால் கேட்கும் திறன் எங்கே? அது முழுவதும் காதாக இருந்தால் மோப்பம் செய்யும் திறன் எங்கே? தேவன் தமது விருப்பத்தின்படி உறுப்புகள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே உறுப்பாக இருந்தால் சரீரம் எங்கே? உறுப்புகள் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றும், தலையானது கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றும் சொல்ல முடியாது. சரீர உறுப்புகளில் பலவீனமுள்ளவைகளாக காணப்படுகிறவைகளே மிகவும் தேவையானவைகளாக இருக்கிறது. மேலும் சரீர உறுப்புகளில் கனவீனமாக காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் இலட்சணமில்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் இலட்சணமானவைகளுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாகாமல் உறுப்புகள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாக இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறை உள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு உறுப்பு பாடுபட்டால் எல்லா உறுப்புகளும் அதோடு சேர்ந்து பாடுபடும். ஒரு உறுப்பு மகிமைப்பட்டால் எல்லா உறுப்புகளும் அதோடு சேர்ந்து சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாகவும் தனித்தனியே உறுப்புகளாகவும் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் மரங்களையும், உதவி செய்யும் ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித அந்நிய மொழிகளையும் ஏற்படுத்தினார். எல்லோரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? எல்லோரும் போதகர்களா? எல்லோரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லோரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லோரும் அந்நிய மொழிகளை பேசுகிறார்களா? எல்லோரும் வியாக்கியானம் செய்கிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை விரும்புங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நான் மனிதர்களுடைய மொழிகளையும்
தூதர்களுடைய மொழிகளையும் பேசினாலும் எனக்கு அன்பு இல்லை என்றால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து எல்லா இரகசியங்களையும் எல்லா அறிவையும் அறிந்தாலும் மனைகளை பெயர்க்கத்தக்கதாக விசுவாசமும் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் செய்தாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு இல்லை என்றால் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாக இருக்காது. அயோக்கியமானதை செய்யாது, தன்னலத்தை தேடாது, கோபமடையாது, தீங்கு நினைக்காது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் விசுவாசிக்கும், எல்லாவற்றையும் நம்பும், எல்லாவற்றையும் சகிக்கும். அன்பு ஒருபோதும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், அந்நிய மொழிகளானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் வாலிபனான போதோ குழந்தைக்குரியவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே மங்கலான உருவத்தை பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாக பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பை விரும்புங்கள். ஆவியானவருக்குரிய வரங்களையும் விரும்புங்கள். விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனென்றால் அந்நிய மொழியில் பேசுகிறவர் ஆவியானவராலே இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாமல் இருக்கிறபடியினாலே அவன் மனிதர்களிடம் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனிதர்களுக்கு பக்தி வளர்ச்சியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய மொழியில் பேசுகிறவன் தனக்கே பக்தி வளர்ச்சி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி வளர்ச்சி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லோரும் அந்நிய மொழிகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆனாலும் அந்நிய மொழிகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி வளர்ச்சி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனை விட மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டுமென்று அதிகமாக விரும்புகிறேன். மேலும் சகோதரர்களே, நான் உங்களிடம் வந்து உங்களுக்கு இரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவுண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய மொழிகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பலன் என்ன? அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்களின் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் என்னவென்று எப்படி தெரியும்? அந்தப்படி எக்காலமும் விளங்காத சத்தம் விட்டால் எவன் போருக்கு ஆயத்தம் செய்வான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை பேசாவிட்டால் ஏசப்பட்டது என்னவென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாக இருப்பீர்களே. உலகத்திலே எத்தனையோ விதமான மொழிகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல. ஆனாலும் மொழியின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாக இருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாக இருப்பான்.
நீங்களும் ஆவியானவருக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி வளர்ச்சி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி விரும்புங்கள். அந்தப்படி அந்நிய மொழியில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக ஜெபம் செய்ய வேண்டும். எதினால் என்றால், நான் அந்நிய மொழியிலே விண்ணப்பம் செய்தால் என் ஆவி விண்ணப்பம் செய்யுமே தவிர என் கருத்து பயனில்லாததாக இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டியதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் செய்வேன், கருத்தோடும் விண்ணப்பம் செய்வேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் செய்யும்போது படிப்பறியாதவள் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமென் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது என்னவென்று அவனுக்கு தெரியாதே. நீ நன்றாக ஸ்தோத்திரம் செய்கிறாய், ஆனாலும் மற்றவன் பக்தி வளர்ச்சி அடைய மாட்டானே. உங்கள் எல்லோரையும் விட நான் அதிகமான மொழிகளை பேசுகிறேன். இதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படியிருந்தும் நான் சபையிலே அந்நிய மொழியில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதை விட மற்றவர்களை உமர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாக இருக்கும். சகோதரர்களே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாக இருக்க வேண்டாம். துர்க்குணத்திலே குழந்தைகளாகவும் புத்தியிலோ தேனவர்களாகவும் இருங்கள். மறுமொழிக்காரர்களாலும் மறு உதறுகளாலும் இந்த மக்களிடத்தில் பேசுவேன், ஆனாலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அப்படி இருக்க அந்நிய மொழிகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இல்லாமல் விசுவாசம் இல்லாதவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ விசுவாசம் இல்லாதவர்களுக்கு அடையாளமாக இல்லாமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே சபையார் எல்லோரும் ஏகமாக குடிவந்து எல்லோரும் அந்நிய மொழிகளிலே பேசிக் கொள்ளும்போது படிப்பறியாதவர்களாவது விசுவாசம் இல்லாதவர்களாவது உள்ளே நுழைந்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது விசுவாசம் இல்லாத ஒருவன் அல்லது படிப்பறியாதவன் ஒருவன் உள்ளே நுழைந்தால் அவனுடைய பாவம் அவனுக்கு உணர்த்தப்பட்டு சொல்லப்பட்ட எல்லாவற்றாலும் நியாயம் தீர்க்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் இரகசியங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகந்து புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாக உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய மொழியை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் விளக்கம் சொல்லுகிறான். சகோதரர்களே, இது என்ன அனைத்தும் பக்தி வளர்ச்சிக்கு ஏதுவாக செய்யப்பட வேண்டும். யாராவது அந்நிய மொழியிலே பேசுகிறதுண்டானால் அது 2 பேர் மட்டும் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டும் பேசவும், அவர்கள் ஒவ்வொருவராக பேசவும், இன்னொருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச வேண்டும். தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க வேண்டும். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாவது வெளிப்படுத்தப்பட்டால் முதலில் பேசினவன் பேசாமல் இருக்க வேண்டும். எல்லோரும் கற்கிறதற்கும் எல்லோரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. தேவன் கலகத்திற்கு தேவனாக இல்லாமல் சமாதானத்திற்கு தேவனாக இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. சபைகளில் உங்களுடைய பெண்கள் பேசாமல் இருக்க வேண்டும். பேசுகிறதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை.
அவர்கள் அடங்கியிருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் தங்களுடைய கணவரிடத்தில் வீட்டிலே விசாரிக்கட்டும். பெண்கள் சபையிலே பேசுகிறது அவமானத்தை ஏற்படுத்துகிறதாக இருக்குமே. தேவாசனம் உங்களிடத்தில் இருந்தா புறப்பட்டது, அது உங்களிடத்திற்கு மாத்திரமா வந்தது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது நினைத்தால், நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கட்டளைகள் என்று அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் அறியாதவனாக இருந்தால் அவன் அறியாதவனாக இருக்கட்டும். இப்படி இருக்க சகோதரர்களே, தீர்க்க தரிசனம் சொல்ல விரும்புங்கள். அந்நிய மொழிகளை பேசுகிறதற்கும் தடை செய்யாமல் இருங்கள். அனைத்து காரியங்களும் நல்லொழுக்கமாகவும் முறையாகவும் செய்யப்பட வேண்டும். அன்றியும் சகோதரர்களே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த நற்செய்தியை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாக நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்களுடைய விசுவாசம் பயனில்லாததாக இருக்குமே. நான் பெற்றதும் உங்களுக்கு முக்கியமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவிற்கும் பின்பு 12 பேருக்கும் தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரர்களுக்கும் ஒரே நேரத்தில் காட்சியளித்தார். அவர்களில் அநேகர் இந்த நாள் வரை இருக்கிறார்கள், சிலர் மட்டும் மரணமடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர்கள் எல்லோருக்கும் காட்சியளித்தார். எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர்கள் எல்லோரையும் விட குறைந்தவனாக இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் தகுதியற்றவன். ஆனாலும் நான் இருக்கிறது தேவகிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை வீணாயிருக்கவில்லை. அவர்கள் எல்லோரையும் விட நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆனாலும் நான் இல்லை, என்னுடன் இருக்கிற தேவகிருபையை அப்படிச் செய்தது. ஆகவே நானாயிருந்தாலும் அவர்களாயிருந்தாலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இதையே விசுவாசித்திருக்கிறீர்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரில் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் உயிரோடு எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் எங்களுடைய பிரசங்கமும் வீண், உங்களுடைய விசுவாசமும் வீண். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் உயிரோடு எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து உயிரோடு எழுந்திராவிட்டால் உங்களுடைய விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்களுடைய பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவிற்குள் மரணமடைந்தவர்களும் அழிந்து போயிருப்பார்களே. இவ்வுலக வாழ்விற்காக மட்டும் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனிதர்களையும் விட மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து மரணமடைந்தவர்களில் முதற்பலனானார். மனிதனால் மரணம் உண்டானபடியால் மனிதனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டானது. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தந்தன் ஒழுங்கின்படியே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர்
கிறிஸ்து பின்பு அவர் வரும்போது அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் எல்லா துரைத்தனத்தையும் எல்லா அதிகாரத்தையும் வல்லமையையும் அழித்து தேவனும் பிதாவுமாக இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா விரோதிகளையும் தமது காலுக்கு கீழாக்கி பொடுமறைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும். அழிக்கப்படும் கடைசி விரோதி மரணம். எல்லாவற்றையும் அவருடைய காலுக்கு கீழ்ப்படுத்தினாதே, ஆனாலும் அனைத்தும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது அனைத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. அனைத்தும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே எல்லாவற்றிலும் எல்லாமாக இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். மேலும் மரித்தோர் உயிர் தெடாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள்? நாங்களும் ஏன் எந்நேரமும் நாசமோசத்திற்கு ஏதுவாக இருக்கிறோம்? நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு உண்மையாகச் சொல்லுகிறேன். நான் எபேசுவிலே கொடிய மிருகங்களுடனே போராடினேன் என்று மனிதர்கள் வழக்கமாகச் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பலன் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. மோசம் போகாதீர்கள். ஆகாத உரையாடல்கள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி உள்ளவர்களாக வாழ்ந்து தெளிந்தவர்களாக இருங்கள். சிலர் தேவனைப் பற்றி அறிவு இல்லாதிருக்கார்களே. உங்களுக்கு வெட்கமுண்டாக இதை சொல்லுகிறேன். ஆனாலும் மரித்தோர் எப்படி உயிரோடு எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் கேட்பானானால், புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தாலொழிய உயிரடையாதே. நீ விதைக்கிறபோது இனி உண்டாகும் மேனியை விதைக்காமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது விருப்பத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனிதர்களுடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மீன்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு. வானத்திற்குரிய மேனைகளும் உண்டு, பூமிக்குரிய மேனைகளும் உண்டு. வானத்திற்குரிய மேனைகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனைகளுடைய மகிமையும் வேறு. சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. மகிமையிலே நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழிவில்லாததாக எழுந்திருக்கும். மதிப்பில்லாததாக விதைக்கப்படும், மகிமையுள்ளதாக எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாக விதைக்கப்படும், பலமுள்ளதாக எழுந்திருக்கும். சாதாரண சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். சாதாரண சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தப்படியே முந்தின மனிதனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆனாலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, சாதாரண சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனிதன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனிதன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்திற்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்திற்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை
நாம் அணிந்திருக்கிறது போல மானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். சகோதரர்களே, நான் சொல்லுகிறது என்னவென்றால், மாம்சமும் இரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் மரணம் அடைவதில்லை. ஆனாலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, ஒரு நிமிடத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் அணிந்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் அணிந்து கொள்ளும்போது மரணம் தேயமாக விழுந்தப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பெலன் நியாயப் பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு பிரியமான சகோதரர்களே, கர்த்தருக்குள் நீங்கள் செய்கிற முயற்சி வீணாக இருக்காதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய செயலிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாகவும் இருப்பீர்களா? பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் நன்கொடை பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு செய்த திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இல்லாதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவிற்கு ஏற்றபடி எதையாவது தன்னிடத்திலே சேர்த்து வைக்க வேண்டும். நான் வரும்போது உங்களுடைய உதவியை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் கடிதங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். நானும் அதை நேரில் எடுத்துச் செல்வது தகுதியானது என்று தோன்றினால் அவர்கள் என்னோடு கூட வரலாம். நான் மக்கெதோனியா நாட்டின் வழியாக போகிறபடியால் மக்கெதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன். நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழியனுப்பும்படிக்கு நான் உங்களிடம் சில நாட்கள் தங்க வேண்டியதாயிருக்கும். ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரைக்கும் இருப்பேன். இப்பொழுது போகிற வழியில் உங்களை சிறிது காலம் சந்தித்து விட்டு போக மனதில்லை. கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடம் வந்து சில நாட்கள் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறேன். ஆனாலும் பெந்தெக்கோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏனென்றால் இங்கே பெரிதும் சாதகமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானேயாகில் அவன் உங்களிடம் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். என்னைப் போல அவனும் கர்த்தருடைய வேலையைச் செய்கிறானே. ஆனபடியினால் ஒருவனும் அவனை இழிவாக நினைக்காதிருப்பானாக. சகோதரர்களோடு கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோடு வழியனுப்பி வையுங்கள். சகோதரர்களோடு கூட உங்களிடம் வரும்படி சகோதரனாகிய அப்பல்லோவை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆனாலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. அவனுக்கு சமயம் கிடைக்கும்போது வருவான். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், துணிவுள்ளவர்களாக இருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்களுடைய காரியங்களெல்லாம் அன்போடு செய்யப்பட வேண்டும். சகோதரர்களே, ஸ்தேவானுடைய குடும்பத்தார் அகாயா நாட்டிலே முதல் தனியானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன்வேலையாட்களாக பிரயாசப்படுகிற மற்ற அனைவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று
உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயிக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் என் ஆவிக்கும் உங்களுடைய ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். ஆசியா நாட்டிலுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் தங்களுடைய வீட்டிலே கொடுகிற சபையோடு கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். சகோதரர்கள் எல்லோரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு செலுத்தாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். கர்த்தர் வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதா. கிறிஸ்து இயேசுவிற்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.